Praise the Lord. இன்றைக்கு நாங்கள் எங்களோட பிலடெல்பியா சர்ச்சுக்கு முன்னால் இருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் எங்களோட சபை உறுப்பினர்களோட ஒரு இன்டர்வியூ பண்ண போகிறோம். என்னோட வாங்க. உங்களுக்கு நேரம் இருக்குதா ஒரு இன்டர்வியூக்கு? சரி, செய்யலாம். ஓகே, இன்றையான கேள்வி சபை என்ற உங்களுக்கு என்ன அர்த்தம்? சபை சபை ஒன்று நாங்கள் ஆண்டவரோட தனிப்பட்ட முறையில் நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கலாம். தனிப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஆனால் இன்னொரு விதம் நாங்கள் எப்படி ஆண்டவரை அறிந்து கொள்ளலாம்டா எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பமா ஆண்டவர்கிட்ட அன்பை நாங்கள் அனுபவிக்கலாம். என்ற தனியாக இருந்து கொண்டு நான் ஆண்டவர்கிட்ட அன்பை வேறு ஆக்களுக்கு நான் கொடுக்கல அது தனிப்பட்ட ரிலேஷன்ஷிப்ல. ஆனால் சபையில எல்லாரும் வேற வேற மாதிரி இருப்பாங்க. ஆனால் ரெண்டு ஆளும் அதில் நாங்கள் ஆண்டவர்கிட்ட அன்பை அவங்களுக்கு கொடுக்க சேர்ந்து ஆராதனையை செய்ய அது இன்னும் விசேஷமான காரியம். ஸோ சர்ச் மீன்ஸ் ஃபேமிலி ஃபார் மீ. Church means experience God's love, power. Yeah. Danke. Okay. Yeah. உங்களுக்கு சபை என்றா என்ன அர்த்தம்? கிறிஸ்துடைய சரீரம் தான் சபை. அதுல நாங்க ஒவ்வொருவரும் சரீரமா சபையா இருக்கிறோம். நாங்க இந்த சபையை ஆண்டோட சித்தத்தின்படி செய்யணும்னு சொன்னா நாங்க எல்லாரும் ஒருமனமா இருந்தா தான் ஆண்டோட சித்தம் எங்களுடைய இந்த சபையில நிறைவேறும். அதைத்தான் இயேசுவோட இருந்த சீசர்களும் ஒருமனமா இருந்தா தான் சபையை கட்டினார்கள். நாங்களும் ஒருமனமா இருந்தா மட்டும்தான் இந்த சபையை அடுத்த ஜெனரேஷனுக்கு அடுத்த சந்ததிக்கு நாங்க கொண்டு போக முடியும். இயேசுவின் சரீரமாக கொண்டு போக முடியும். ஆமென். உங்களுக்கு சபை என்றா என்ன அர்த்தம்? எங்களை வழி நடத்துறது. சபை என்றால் நாங்கள் கூடி வர்றது, பரிசுத்தவான்கள் கூடி வர்றது. நாங்க இன்னும் ஒரு நபரை கேட்க போறோம். உங்களுக்கு சபை என்றா என்ன அர்த்தம்? சபை என்றா நாங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையில வாசிக்கல. எனக்கு சபை என்று சொன்னா ஒரு குடும்பம். நாங்க அப்பம் பிக்குதலிலும் ஜபத்திலும் நாங்க ஒன்றாய் தரித்திருக்க வேண்டும். அதான் எனக்கு சபை. எனக்கு சபைண்டா ஆண்டவருடைய சரீரம் தான் ஒரு சபையா இருக்கிறது. அதுல ஒரு சரீரத்துல எப்படி வேற வேற அவயவங்கள் இருக்குதோ அத மாதிரி தான் ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு அவயமா இருக்குது. அப்ப ஒரு உதாரணத்துக்கு கால் இயலாம இருந்தா அந்த காலுக்கு ஒத்தாசையா கரம் வேலை செய்யும். கரம் பலவீனமா இருந்தா அதுக்கு ஒத்தாசையா கால்கள் வேலை செய்யும். அப்படித்தான் நாங்க ஒரு சபையிலையும் ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையா இருந்து ஒருவருக்கு ஒருவர் பலத்தை கொடுத்து உற்சாகத்தை கொடுத்து பலவீனத்தை தாங்கி ஒரு சந்தோஷமா ஒரு குடும்பமா இருக்கிறதான் ஒரு சபை. உங்களுக்கு சபைன்னா என்ன அர்த்தம்? சபைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நாங்க இருக்கிற ஜனங்கள் தான். ஆண்டவர் சொல்றோம் நாங்க அவர்கிட்ட உறுப்பா இருக்கிறோம். ஸோ நாங்க இல்லாம இது ஒன்றும் இல்லை, இருக்கிற கட்டிடம் இல்லை, ஒண்ணும் இல்லை. நாங்க தான் சபை. ஆண்டவர் உறுப்பு. சபை என்றால் நாங்கள் தான் சபை. அப்ப சபைக்கு நாங்க சாட்சியாக உண்மையா இருக்கணும். அதான் சபை. அவர் சொன்ன மாதிரி தான் நன்றி. பலதரப்பட்ட அர்த்தங்கள் சபைக்கு இருக்குது. ஒன்றல்ல ரெண்டல்ல பல அர்த்தம். அதுல ஒரு அர்த்தத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்றேன். வேதம் சொல்லுது, ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த பூமியில ஒரு மனிதனை படைத்து இந்த பூமியில நல்லாய் படித்து நல்லாய் வேலை செய்து நல்ல குடும்பமாய் வாழ்ந்து எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அதே நேரத்துல ஆண்டவரை தொழுது கொள்ள சபைக்கு அவங்க ரட்சிக்கப்பட்டு அவங்களை ஆண்டவரை அறிந்து பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் வித்தியாசத்தை கண்டு இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசத்தை கண்டு அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்பட்டு இந்த பூமியின் ஓட்டம் முடிகிற வழியில நித்தியமாய் வாழுகிற ஒரு இடத்துக்கு போறதை ஆயத்தம் பண்ணுறதுதான் திருச்சபை. அநேக அர்த்தங்கள் உண்டு நான் சொல்லி இருக்கிறேன். சந்தர்ப்பம் கிடைக்க மீதியான காரியங்களை சொல்லுவேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாங்க இப்ப அடுத்த பர்சனுக்கு போறோம். உங்களுக்கு சபை என்றா என்ன அர்த்தம்? சபை என்றா எங்களுக்கு ஒரு குடும்பம், ஒரு ஐக்கியமாக நாங்க சேர்ந்து ஒரு குடும்பமாக சபையில ஒன்று கூடி சமாதானத்தோட சந்தோஷத்தோட இருப்போம்.
உங்களுக்கு சபைன்றா என்ன அர்த்தம்? உங்களுக்கு சபைன்றா என்ன அர்த்தம்? சபையென்று சொல்லும் போது கணக்கு இருக்குது. சபையென்று சொன்னா ஒரு குடும்பம்னு சொல்லலாம். சபையென்று சொன்னா தேவனுடைய சபையை தேவனுடைய சபைன்னு அதிகமா சொல்லுவாங்க. சபை நாங்க தான், அப்பா அம்மா சபை கட்டுறதுக்கு இருக்கிறாங்க. சபை கட்டிடம் சபையில் நாங்க தான் சபை. தேவன் தான் அதை உருவாக்கி இருக்கிறார். எப்படி உருவாக்கினா அவருடைய ரத்தத்தை கொடுத்து எங்களை உருவாக்கி இருக்கிறார். அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு, எங்களுடைய அக்கிரமங்களை மன்னிச்சு, நாங்கள் செய்த எல்லா துற்றங்களை மன்னிச்சு தன்னுடைய பிள்ளையாக மாற்றினால் அதான் சபை. அதான் சபை. என்னத்துக்காக எங்களை அப்படி செய்தோம்னா தன்னோடு இருக்கும்படியாகத்தான் எங்களை அப்படி எங்களை நேசிச்சு நாங்கள் அழிஞ்சு போகக்கூடாது, நரகத்துக்குள்ள போகக்கூடாது, தன்னோடு இருக்கணும்ன்றதுக்காக தேவன் எங்களுக்காக தன்னே ஒப்பு கொடுத்ததான் சபை. ரத்தத்தை கொடுத்து எங்களை மீட்டு தன்னுடைய பிள்ளையாக மாற்றி வச்சு எங்களை ஆராதிக்கப்படியும் செய்கிறாங்க. பரலோகத்தில் ஆராதனை இருக்குது. ஆனா பூமியிலையும் நாங்கள் அவர் எடுக்க மட்டும் நாங்கள் அவர் ஆராதிக்கணும், அவரை சாய்ஞ்சிருக்கணும்ன்றதுக்காகத்தான் எங்களை இப்படி ஒரு கட்டிடத்தை வச்சு அதுக்குள்ள கொண்டு வந்து எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுக்கு பேர் தான் நாங்கள் சபைன்னு சொல்லுவோம். இந்தியான கேள்வி சபைன்றா உங்களுக்கு என்ன அர்த்தம்? சபை என்றா அது இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம். ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கூடி ஐக்கியமா ஒரே இடத்துல வர்ற இடம்தான் சபை. அங்க ஆராதனை, தேவ வார்த்தை, மற்றது எல்லாத்தையும் விட ஐக்கியம் மிக முக்கியமானது. சபை என்றா தேவன் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இந்த சபையை மீட்டு கொண்டார். அந்த சபையில நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஒரே இடத்துல ஆராதிக்கிற வேளையில தேவனுடைய ஆவியானவர் இங்க அசைவாடுவார். அந்த இடத்துல ஒரே குடும்பமாக்கப்படுகிறோம். எல்லாரும் ஊழியர்கள், மூப்பர்கள், தலைவர்கள், விசுவாச குடும்பங்கள் எல்லாரும் ஒரே குடும்பமாக்கப்படுகிறோம். அதுதான் தேவனுடைய சபை. ஆகவே அவர் கொடுத்த அடையாளம் அப்பமும் திராட்சரசமும், அதுல நாங்க எல்லோரும் ஒன்று கூடி ஐக்கியமாக அந்த ஐக்கியத்துல ஒரு குடும்பமாக, கிறிஸ்துவின் குடும்பமாக ஐக்கியமாக வாழ்வதுதான் சபை என்று அவருடைய தேவ வார்த்தையோடு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு இயேசுவை தலையாக கொண்டு ஊழியர்களுக்கும் கத்தருக்குள்ள கீழ்ப்படிஞ்சு ஒரு குடும்பமா வாழ்கிற ஒரு ஐக்கியமான ஒரு குடும்பம் தான் சபை. எல்லாரும் ஒன்று கூடி ஆண்டவரை தரிசித்து ஒருத்தர் விட்டு கொடுத்தாங்க. நாங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அவயவங்களா இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் கூடி வரும்போது அது சபையாக மாறுகிறது. ஓகேயா? கர்த்தர் சபையை ஆசீர்வதிப்பார். தேவன் திருச்சபைக்கு தலையா இருக்கிறார். நாங்கள் அவருடைய அவயவங்கள். சபை என்றா எங்களுக்கு ஒரு தேவனுடைய சரீரம் மாதிரி. நாங்க இங்க தேவனை ஆராதிக்கிற பொழுது அது ஒரு குடும்பமா எல்லாரும் சேர்ந்து ஒரு சந்திக்கிறது. நாங்க ஒரு நாள் கூட சபைக்கு வராம இருந்தா அது எங்களுக்கு பெரிய ஒரு இழப்பா இருக்கு. எங்களுக்கு சபையில உள்ள பாஸ்டர்ஸ், ஊழியக்காரங்க, எல்லா வாலிப பிள்ளைலாம் எங்களோட பிள்ளைகள் மாதிரி. ஒவ்வொரு கிழமையும் நாங்க பாக்கக்குள்ள அவ்வளவு ஒரு மன மகிழ்ச்சி, அந்த பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லிக்குள்ளே எல்லா சந்தோஷமும் எங்களுக்குள்ள வருது. ஸோ நாங்கள் இந்த வீடியோட முடிவு வந்திருக்கிறோம். இந்த வீடியோ ஃபார்மாட் இந்த பேர் பிரதர்லி லவ். ஸோ தமிழில் சகோதர அன்பு. ஸோ அதே மாதிரி பிலடெல்பியாண்டா சகோதர அன்புன்ற அர்த்தம். ஸோ இந்த வீடியோஸ் மூலமாக எங்களுக்குள்ளே இருக்கிற ஐக்கியம், எங்களுக்குள்ளே இருக்கிற அன்பை உங்களுக்கு இது மூலமாக நாங்கள் காட்ட விரும்புகிறோம். இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். ஆயத்தமா இருங்க. பாய்.